போகி பண்டிகைங்க. போகி பண்டிகை வந்து சிறப்பாக சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு அவினாஷ். என்னென்ன வச்சுப்பா சாமி கும்பிட்றீங்க இன்னைக்கு? புட்டுக்குழம்பு, ஆ சாப்பாடு, வேற அவ்வளோதான். தேங்காய் கல்ல கருவேப்பிலை என்ன தேங்காவும் வேப்பிலையும் வைக்கணும். மஞ்சள் கயிறு வச்சுருக்காங்க. மஞ்சள் கயிறுலாம் கையில் கட்டிக்கிறதுக்கா? கட்டிட்டு உடனே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துள்ளு மாவு துள்ளு மாவு துள்ளு மாவு துள்ளு மாவு ரைட்டு எல்லாத்தையும் சாமி கும்பிட்றோம். சாமி கும்பிட்டோன்னா தேவையில்லாதெல்லாம் எரிப்பாங்க. ஆனால் உண்மையிலே எரிக்காதீங்க யாரும். எரிக்கிறது கெட்டப்போன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம எரிக்கிறதே எரிக்கல. தேவையில்லா பொருள் அது தேவையில்லா பொருள் எரிக்கிற நேரத்தில் தேவையில்லா கெட்ட பழக்கங்களை எரிச்சு நல்ல பழக்கத்தை உருவாக்கணும். அதுக்காக தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளால் வந்து பார்த்தோன்னா வேஸ்ட்டாக கிடக்கிற எல்லாத்தையும் எடுத்து எரிச்சு விட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன் சாமி கும்பிட்றது பொத்துன்னு மானாங்கனே கீழே வந்துட்டாப்புல. பரவாயில்ல. பட்டையை போட்டு சாமியை கும்பிட்டு வெளுத்துக்கிட்டு மணியா சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே தேவையில்லா பொருளும் எரிக்குன்னு சொல்லுவாங்க. தேவையில்லா பொருளும் எரிக்காதீங்க. நான் எரிக்கல. தேவையில்லா பொருளால் மக்கிய பொருள் எரிச்சு போகி பண்ணி முடிச்சாச்சு. நன்றி, வணக்கம்.